தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கடந்த 6ஆம் தேதி சென்னையிலிருந்து நெல்லை சென்ற விரைவு ரயில்ல ஒரு 3 பயணிகளிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த 3 பேரும் இருவர் அதில் நயினார் நாகேந்திரனுடைய ஓட்டலிலும் ஒருவர் அவருடைய உறவினரும் என்றும் தெரிய வந்தது. அந்த 3 பேரிடம் நடத்திய விசாரணையில நெல்லைக்கு இந்த பணத்தை கொண்டு செல்வதும் சென்னையினுடைய பல்வேறு பகுதியில் இருந்து இந்த பணம் கைமாறி இங்கே எடுத்துச் செல்வது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில ஏற்கனவே பாஜக நிர்வாகி கோவர்தனன் என்பவருக்கு தாம்பரம் காவல்துறையினர் தொடர்பாக சம்மன் அனுப்பியிருந்த நிலையில தற்பொழுது திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அன்றைய தினம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் என்ற நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அந்த ஓட்டலில் கொண்டு வந்து வைத்துதான் அந்த பணத்தை மொத்தமாக அவர்கள் உடைமைகளில் மறைத்து வைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிய வந்தது. நயினார் நாகேந்திரனுடைய தேர்தல் செலவுக்காக அவற்றை கொண்டு செல்வதாகவும் காவல்துறையினர் தரப்புல கூறப்பட்டது. அது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினரும் பிறகு வருமான வரித்துறையினரும் தொடர்பாக விசாரணையும் சோதனையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்கு கொண்டு செல்லப்பட்ட பணம் பணம் பட்டுவாடா செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டதா என்பது குறித்து விசாரிப்பதற்காக தற்போது நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தாம்பரம் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.